ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு த ரைட் பாலிடிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில் அவர் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. மாரிதாஸை ஏன் கைது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, அதுக்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுக்காது இந்த அரசு. மாரிதாஸை உடனடியாக கைது பண்ணுவதற்கான அவசியம் என்ன, அப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். திரு மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூடியூபர்னு சொல்றதை விட ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்னு சொல்லலாம். மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த தேசியவாதி. மாரிதாஸ் அவர்கள் பேசி அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. ஏன் பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அவார்டு வாங்கவே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேக்குன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சது, முதல்ல அதை வெளிச்சம் போட்டு காமிச்சது பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் மட்டும்தான். அதாவது பெரியார் அவர்கள் யுனெஸ்கோ அவார்டு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பாட புத்தகத்திலே போட்டு வச்சிருந்தாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா அது இருக்கு. அப்படி ஒரு இல்லாத போய் இந்த திராவிட கும்பல்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதை உடைச்சது பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள். இது மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் எடுத்து பேசியிருக்காரு. மாரிதாஸ் பேசுறதுக்கு அப்புறம் அதுக்கான தீர்வுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த தேசியவாதி. எல்லாத்தையும் எதிர்த்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா குரல் கொடுக்கக்கூடியவர். யாரையும் பார்த்து பயப்படவே மாட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்தாலும் பயப்பட மாட்டாரு. ஏன் 5 வருஷம் திமுக பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தாரு. ஸோ தாவேக்காக்கெல்லாம் பயப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த கைதை பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா அலம்பெல்லாம் பண்ணல. கைது பண்ண வந்திருக்காங்க, அவர் கைதை போயிட்டாரு. மாரிதாஸ் அவர்களை யூடியூபர் பார்த்தீங்கன்னா எல்லா செய்திகளும் நீங்க போடுறாங்க. ஒரு யூடியூபர் மாரிதாஸ் கைதுங்க. மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர பாஜக ஆதரவாளர். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூபர். அவர் யூடியூபர், தேசியவாதி, பாஜக ஆதரவாளர் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ். மாரிதாஸை புகழங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. மாரிதாஸ் அவர்கள் இப்படித்தான், அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் மாரிதாஸ் இன்னைக்கு புதுசா கைதாகல. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கைது ஆயிருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய டைம் உள்ள போயிருக்காரு. ரிமாண்ட் பண்ணுவாங்க, வந்துருவாரு, ஜாமீன் வாங்குவார், வந்துருவாரு. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ, யாரெல்லாம் நேர்மையா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அந்த ஆளுங்கட்சி எப்பயுமே பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுறவர் மாரிதாஸ் கிடையாது. மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கைது பண்ணிட்டாங்க. அவர் ஏன் கைது பண்ணாங்கிறதுக்காண்டி போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது இப்போ என்னன்னு பார்க்கலாம். தவைக்காவுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தி மாரிதாஸ் அவர்கள் அவதூறு கருத்து சொல்லியிருக்காரு. அவதூறா பார்த்தீங்கன்னா சில ஏஐ புகைப்படங்கள் வெளியில விட்டுருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசியிருக்காரு. இல்லாத ஒன்றை ஏஐ கிரியேட் பண்ணி மாரிதாஸ் அவருடைய சமூக வலைத்தளங்கள் போட்டிருக்காரு. அதுக்கு தான் கைது பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எந்த விளக்கமும் கொடுக்கல. முழுக்க இந்த பிரச்சனையை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. போலீஸ் தரப்புல இது மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அமைச்சர் கீர்த்தனாக்கு எதிராக மாரிதாஸ் பொய்யான செய்தியை பரப்பியிருக்காரு. ஏஐயால சித்தரிக்கப்பட்ட ஒரு படத்தை போட்டிருக்காரு. தொடர்ந்து அவங்க மேல பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பியிருக்காரு. இதனாலதான் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் கைது போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிஜேபி சேர்ந்த அலிசா அப்துல்லா முக்தார் அவர்கள் மேல புகார் கொடுத்தாங்க. அவர் மேல் மட்டும் கொடுக்கல. திருச்சி சூர்யா சிவா அவர் மேலே கொடுத்திருந்தாங்க. அவர் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முக்தாரை கைது பண்ண வேண்டியதில்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கு இன்னும் இந்த முக்தாரே பார்த்தீங்கன்னா இந்த அரசு கைது பண்ணாம இருக்கு. ஆனால் மாரிதாஸ் மேல இந்த ஒரு விஷயத்துக்காண்டி இவ்வளவு சீக்கிரமா பரபரன்னு கைது பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன? அப்போ இதுக்காண்டி தான் கைது பண்ணாம கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான கைது கிடையாது. நம்ம இங்கே நிறைய ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா மாரிதாஸே தூக்கி உள்ள போறாங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்கங்க. சமீபத்தில் மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் மாரிதாஸ் இப்படி உடனடியாக அவசரமா கைது செய்யப்பட்டிருக்காங்கிறது அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாவேக்கா அரசு பதவியேற்றது தாவேக்கா மீதான விமர்சனம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காரு. எதிர்கட்சியை செய்யாத வேலையை கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாரிதாஸ் அவர்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாரு. எதிர்கட்சி வெளியில கொண்டு வர முடியாத விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் வெளியில கொண்டு வருவாரு. அவர் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தைரியமா பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி மேல விமர்சனம் வச்சுட்டு வந்தாரு. அதுல முக்கியமா பார்க்க போனா லாட்டரி ஃபேமிலில இருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் சொல்லல, பொதுவா இருக்கக்கூடிய கருத்துக்கள், எல்லாரும் பேசிக்கிற கருத்து என்னன்னா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கைதுக்கு பின்னாடி இருக்காரு. ஏன்னா சமீபத்தில் மாரிதாஸ் அவர்கள் போட்ட வீடியோ அதுல சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஆதவ அர்ச்சனாவையும் அவருடைய அந்த லாட்ரி ஃபேமிலி இருக்குல்ல, இந்த லாட்ரி ஃபேமிலி பத்தி பேசியிருந்தாரு. நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. இடி ரைட்ல எல்லாமே இதை சொன்னாலே போதும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்படி புரியலன்னா மாரிதாஸ் அவருடைய வீடியோஸ் பாருங்க, சமீபத்தில் போட்ட வீடியோஸை. ஸோ ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வெளில கொண்டு வராரு. ஸோ மாரிதாஸ் அடக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் கைது பண்ணிட்டாங்க. ஸோ மாரிதாஸுடைய கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா தான் இருக்கணும் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவைக்காதர்கள் விஜய்க்கு முட்டு கொடுக்காம இருந்த நாளே கிடையாது. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணது சரிதான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எப்படி ஏஐ படத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஆனா ஒருத்தன் கூட நான் தூய்மையான ஆட்சி கொடுப்பேன், ஊழலே இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொல்ற விஜயை பார்த்து அப்புறம் எதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களை கூட சேர்த்துட்டீங்க லாட்ரி ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கவும் மாட்டாங்க. இப்பயும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ண போறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. திரு கீர்த்தனா அவர்களை பத்தி அவதூறு பரப்புனது, ஏஐ படத்தை யூஸ் பண்ணது, அதுக்காண்டி தான் கைது பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கணும். என்ன இருந்தாலும் சரி, மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஆளு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருவாரு. கண்டிப்பா வெளில வந்துருவாரு. திருப்பி இந்த அரசை எதிர்த்து எல்லா விமர்சனங்களும் வைக்கதான் போறாரு. இந்த மாதிரி கைதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர் கிடையாது. ஆனா திமுக போல பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக பதவியேற்ற இந்த தவைக்க அரசு பார்த்தீங்கன்னா
கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தான் செயல்படுது. யாரும் வந்து ஃப்ரீயா வந்து பேசவே வந்து முடியல. திரு விஜய் அவர்களை பத்தியோ தாவேகா அரசை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணிட்டா அவங்களை அடக்கிறதுக்கான வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து பார்க்குது. அதுல வந்து சந்தேகமே வந்து இல்லை. திரு மாரிதாஸ் அவர்கள் கைதை பத்தி நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க? அவர் கைது பண்ணது சரியா? இந்த ஏஐ படத்தை யூஸ் பண்ணதுக்காண்டி தான் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனா வந்து இருக்காரா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, என்ன ஏதுங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.